2025 விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் குறித்து இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் எஸ் சரோஜினி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள். மேடம், டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் வித்தியாசம் என்ன? டிஸ்கவரி அப்படிங்கிறது என்னன்னா, ஏற்கனவே இருந்ததை நம்ம கண்டுபிடிக்கிறது. உதாரணமாக ஒரு இயற்கை நிகழ்ச்சியோ இல்லை ஒரு பௌதிக நிகழ்வு, அது நமக்கு முன்பின் தெரியாத ஒரு விண்வெளி பொருள், ஏதோ ஒரு ஊர் இப்போ அமெரிக்காவை கண்டுபிடிச்சதா தான் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் டிஸ்கவரின்னு சொல்கிறது. பொதுவாக டிஸ்கவரிங்கிறது ஏற்கனவே இருந்ததை கண்டுபிடிக்கிறது. அதாவது ஒரு இயற்கை நிகழ்ச்சி, ஒரு பௌதிக நிகழ்வு அல்லது முன்பின் தெரியாத ஒரு விண்வெளி பொருள் இருந்தது என்பதை கண்டுபிடிப்பதை குறிக்கும். ஒரு நாட்டை கண்டுபிடித்தார்கள், அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி டிஸ்கவரிங்கிறது ஏற்கனவே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்வென்ஷன்ங்கிறது நவீன கண்டுபிடிப்பு அல்லது புதுமை புனைவு அப்படின்னு சொல்லலாம். அதாவது புதியதாக ஒன்று உருவாக்கணும், அதாவது ஒரு கருவி, தொழில்நுட்பம் அல்லது சாதனம் ஆகியவற்றை உருவாக்குவது நம்ம இன்வென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். புதியதாக உருவாக்குவது, ஏற்கனவே இருக்கிறது இல்லை, நம்ம புதுசாக உருவாக்கிட்டே போகணும். 2025 என்னென்ன டிஸ்கவரிஸ்லாம் உலகத்தை மாற்றுச்சு? 2025 ஏஐ பெரிய லெவல்ல மாறி இருக்குங்க சார். அந்த ஏஐயோட கண்டுபிடிப்புகள்ல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, இயற்கையில் இல்லாத செயற்கை ஒளிரும் புரதம்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால இந்த ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட இந்த செயற்கை புரதத்தினால முற்றிலும் புதிய உயிரியல் மூலக்கூறுகளை வடிவமைக்க முடியும் என்பதை காட்டுகிறது. இது புதிய என்சைம்கள், சிகிச்சை புரதங்கள், உயிரியல் கருவிகள் போன்றவற்றை உருவாக்க வாய்ப்பு தருகிறது. இதனால என்ன ஆகுதுன்னா, உயிரியல் தொழில்நுட்பத்தினை முறையாக விரிவுபடுத்தி புதிய புதிய சிகிச்சை முறைகளை நம்ம உருவாக்க முடியும். இது இல்லாம நோய் எதிர்ப்பில் ஒரு பெரிய திருப்பு முனையா நிறைய செஞ்சிருக்காங்க. அதாவது தன்னுடல் தாக்கு நோய்கள் மற்றும் பல வகைப்பட்ட புற்றுநோய்களுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மரபணு சிகிச்சை செஞ்சிருக்காங்க. மெயின் மரபணு சிகிச்சையில பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கு. இதனால அதாவது ஜீன் தெரப்பி, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஜீன் தெரப்பி, இதனால புதிய புதிய வகையான தடுப்பூசிகள்ல அதிகமான முன்னேற்றங்கள் காணப்படுது. இது இல்லாம தொழில்நுட்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பிராக்டிகல் அப்ளிகேஷன்ஸ்ல இப்ப நம்ம வச்சிருக்கிறது நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் வச்சிருக்கோம். அது நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல இருக்கிற ரியாக்ஷன் பேரு நியூக்ளியர் ஃபிஷன், அதாவது அணுக்கரு பிளவு முறை. அது ஏற்கனவே இருக்கிற ஐசோடோப்புகளை வச்சு அதுல நிறைய மனித குலத்துக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய தன்மையெல்லாம் அதுல இருக்கு. ஆனா அணுக்கரு இணைவுங்கிறது அந்த தொழில்நுட்பம் இதுவரைக்கும் வளரவே இல்லை. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான தொழில்நுட்பம் கூட, அதிகமான அறிவியல் உள்ளீடுகள் அதுல இருக்கு. ஆனா அதுல சிறிய அளவிலான அணுக்கரு இணைவு தொழில்நுட்பம், அதாவது மினியேச்சர் ஃபியூஷன் பவர் டிவைஸ் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க 2025. இதனால என்னன்னா, கார்பன் உமிழ்வு இருக்காது, மனித குலத்துக்கு எந்த கேடுதலும் இல்லாத பாதுகாப்பான வரம்பற்ற ஆற்றலை வழங்கக்கூடிய சிறிய நடைமுறைக்கு இந்த அணுக்கரு உலை செயல்படுத்தலாம். இது ரொம்ப வெற்றிகரமா செயல்படுத்த முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை இந்த 2025 கொடுத்திருக்கு. இதன் மூலமா நம்ம பெரிய அளவில் ஆற்றலை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை உருவாக்க முடியும். இப்போ நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் மூலமா கிடைக்கிற ஆற்றல்ல அதை வச்சுதான் நம்ம நிறைய நம்மளோட எலக்ட்ரிசிட்டி ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் அதுல இருக்க அந்த டிராபேக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இந்த மெத்தடுக்கு போனோம்னா நமக்கு எல்லாமே பாதுகாப்பாகவும் இருக்கும், நிறைய செலவு கம்மியானதுல ஆற்றல் பெரிய அளவில் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தொழில்நுட்பத்துல ஒரு முக்கியமான முன்னேற்றமா நம்ம பாக்குறோம். மேடம், 2025 என்னென்ன இன்வென்ஷன்ஸ்லாம் உலகத்தை மாத்துச்சு? முக்கியமா நம்ம திருப்பி ஏஐ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏஐ பெரிய லெவலில் இந்த வருஷம் தான் ரீச் ஆயிருக்கு, ஜனங்களையும் போய் ரீச் ஆயிருக்கு. நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி இப்போ சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட்டோ எல்லாருக்குமே ஏஐனா என்னன்னு ஒரு பெரிய லெவலில் ஒரு விழிப்புணர்வும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஏஐ கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அது புரிகிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ சாதாரண மக்களோட பேச்சு, நடை, உடை, பாவனைகள், அவங்களோட புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாமே சாதாரண மனுஷனே இந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை வச்சு நாமளே உருவாக்கலாம். இப்போ என்னோட ஃபோட்டோ இருக்குன்னா அதை வச்சு ஒரு நிறைய வீடியோஸோ இல்லை நிறைய வேற மாதிரி நம்ம அது கொண்டு வரலாம். அதுக்கான நிறைய ஆப்புங்க, இந்த மாதிரியான ஏஐலாம் நிறைய பெரிய அளவில் முன்னேற்றம் அடைந்து நம்ம கணினி மயமாக்க உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இதையே நம்ம ஸ்லோன்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ அதுக்கு அடுத்த மாற்றா என்ன நினைக்கிறாங்கன்னா, அறிவியல் அறிஞர்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் நினைக்கிறாங்க. குவாண்டம் கம்ப்யூட்டருங்கிறது இயற்பியலை அடிப்படையாக கொண்டது. அப்போ அதை பத்தி அதுல அந்த கியூபிட்ஸ்கள் அதிகமாக கொண்டு வரணும். அந்த கியூபிட்ஸ்கள் தான் மெயின் குவாண்டம் கணினியில். அந்த கியூபிட்ஸ் உருவாக்குறதுக்கு மீள்கடத்திகள் உபயோகப்படுது. அது ரொம்ப ரொம்ப குறைந்த வெப்பநிலையில தான் அதை நம்மளால செயல்படுத்த முடியும். இந்த நடைமுறையில கொஞ்சம் அதிக அளவில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. மேபி இன்னும் ஒரு 1 hour இல்ல ஒரு வருடமோ இல்ல 2 வருடங்கள்ல இந்த குவாண்டம் கணினிகள் பயன்பாட்டு கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது என்ன இதனோட உபயோகம்னு பாத்தீங்கன்னா, தகவல் செயலாக்கம், மருந்து கண்டுபிடிப்பு, என்கிரிப்ஷன் அதாவது குறியாக்கம்,
தரவு பாதுகாப்பு இதுலலாம் வந்து பெரிய லெவல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த குவாண்டம் கணினியல். இது இல்லாம இந்த செயற்கை நுண்ணறிவியல் மூலமா வடிவமைக்கப்பட்ட உயிரியல் மூலக்கூறுகள் வந்து புதிய தலைமுறை கண்டுபிடிப்புகளை குறிக்கின்றன. மேலும் ஏஐ வழிநடத்தும் ரோபோ ஆட்டோமேட்டட் ஆய்வகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே இப்போ இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ல நம்ம 2000 வாக்குல பாத்தீங்கன்னா கணினிங்கிறது இந்த அளவுக்கு இல்ல. ஒரு குறுகிய காலகட்டத்துல எல்லாமே கணினி மயமாயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஏஐ வந்து இன்னும் ஒரு குறுகிய காலகட்டத்துல நம்ம ஏஐ இல்லாம வாழவே முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துரும். அதுக்கு இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து இந்த கண்டுபிடிப்புகளும் நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. இந்த ஆண்டு இயற்பியல் துறையில என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? உலகளாவிய ரீதியில் எடுத்துட்டீங்கன்னா குவாண்டம் அறிவியல் தான் ரொம்பவே இந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கு. 2025 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஐக்கிய நாடுகள் அறிவிச்சிருக்கு. குவாண்டம் கணினி, குவாண்டம் சென்சிங் ஆகிய துறைகளில் வந்து புதிய முயற்சிகள் அதிகரித்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் புதிய வாய்ப்புகள் அதிகமாக தோன்றியிருக்கு. ஏற்கனவே நம்ம ஒரு தடவை குறிப்பிட்ட மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு இணைவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. இதனால பெரிய அளவில் தூய்மையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் கிடைக்கப்பெறும். இது மட்டும் இல்லாமல் புவியீர்ப்பு அலைகள் மற்றும் விண்வெளி தொடர்பான கண்டுபிடிப்புகளால் புதிய பிரபஞ்ச நிகழ்வுகளை புரிந்து கொள்ள புதிய தரவுகள் உதவுகின்றன. இது இல்லாம இயற்பியல்ல வந்து ஒரு ஒளியியல் ஃபைபர் ஏற்கனவே இது பயன்பாட்டில் தான் இருக்கு. ஃபைபர் ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒளியின் வேகத்தில் இயங்கும் ஏஐ சிப் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது ஒளியின் வேகம் தான் இப்போ இருக்கிறதுலே ரொம்ப அதிகம். இயற்பியல் படி பார்த்தீங்கன்னா எந்த வேகமும் ஒளியின் வேகத்தை தாண்டி செல்ல முடியாது. 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல என்ன பண்றாங்கன்னா இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் ஏற்கனவே ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் நம்ம செயல்முறையில தான் இருக்கு. இப்போ இந்த சிப்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒளியியல் ஃபைபர் முனையில இந்த சிப்பை பொருத்திட்டு ஒளியின் வேகத்தில் தரவுகளை செயலாக்க இது பெரிதும் உதவுகிறது. இதனால என்னன்னா மருத்துவ இமேஜிங், குவாண்டம் தகவல் தொடர்பு துறைகள்ல வந்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதனால தரவு பகுப்பாய்வும் பல மடங்கு வேகப்படுத்துகிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அந்த குவாண்டம் கணினியல் இருக்குங்க இல்லையா, அது வந்து நம்ம சாதாரணமா உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. கிளவுட் கம்ப்யூட்டிங் தான். எல்லாம் நீங்கள் எங்கே இருந்தோ வேணாலும் தரவுகளை நீங்கள் எடுத்துக்க முடியும். அது கிளவுடில் தான் சேவ் ஆகிருக்கும். நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வடிவமைக்க போகிறாங்க. சேவிங்லாம் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரியான சமயங்களில் இந்த தரவு பகுப்பாய்வு வந்து பல மடங்கு வேகம் தேவைப்படுது. அதுக்கு இந்த சிப் வந்து ரொம்பவே உபயோகமாக. மேடம், இந்த ஆண்டு வேதியியல் துறையில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? இந்த 2025 ஆண்டுக்கான வேதியியல் நோபல் பரிசே வந்து மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க்ஸ் MOF அப்படின்ற ஒரு நுண்துளைகள் கொண்ட படிக பொருட்களை உருவாக்கியதற்காக 3 அறிவியல் அறிஞர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த MOFகள்னா என்னன்னா உலோக அயனிகள் மற்றும் கரிம மூலக்கூறுகளான கட்டமைப்புகள். இவை வாயுக்களை சேமித்தல், கார்பன் டை ஆக்சைடு பிரித்தெடுத்தல், வறண்ட காற்றிலிருந்து தண்ணீரை கூட உங்களால அறுவடை செய்ய முடியும். இந்த மாதிரியான பல பயன்பாடுகளை இந்த MOFகள் கொண்டுள்ளது. இது இல்லாம ஜோலோகிராஃபி, இதன் மூலமா ஒரு அதிவேக 3D பிரிண்டிங் தொழில்நுட்பம் நம்மளால கொண்டு வர முடியும். நேரடி காற்று பிடிப்பு, இந்த தொழில்நுட்பம் என்னன்னா வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு நேரடியாக பிடிச்சு அதை மறுபயன்பாட்டிற்கோ அல்லது சேமிப்புக்கோ, வளிமண்டலத்துல கார்பன் டை ஆக்சைடு நமக்கு வளிமண்டலத்தில் நிறைய இருக்கு கார்பன் டை ஆக்சைடு, அதை உபயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாம செயற்கை இலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சூரிய சக்தியில் இயங்கும் செயற்கை இலையை வடிவமைத்திருக்காங்க. இது ஒளி சேர்க்கையை பிரதிபலிக்கும் மதிப்பிமிக்க ரசாயனங்களை நிலையான முறையில் உருவாக்குகிறது. செயற்கையாவே நம்ம இதெல்லாமே உருவாக்கிடலாம். இது இல்லாம நீங்க ஆட்டோமேட்டட் ரோபோ ஆய்வகங்கள்ல பரிசோதனைகள் நடைபெறதுனால வேகம் அதிகரிக்கிறது. புதிய பொருட்கள் மற்றும் மருந்துகளோட கண்டுபிடிப்போட காலங்கள் வந்து குறையுது. அதே மாதிரி பெரிய அளவில் உங்களால செய்ய முடியுது. கண்டுபிடிப்பு காலம் வந்து வருடங்கள் அப்படின்னு இருந்த, இதுக்கு முன்னாடி எல்லாம் வருட கணக்குல செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆராய்ச்சி, வேதியியல் ஆராய்ச்சி எல்லாம் இப்ப மாச கணக்குலயே எல்லாமே முடிஞ்சு போயிடும். எந்த ஒரு மருந்தையும் நீங்க உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஒரு 10 நாள் 15 நாளுக்குள்ளேயே ஏஐ தொழில்நுட்பம் மூலமாவோ இப்ப இருக்கிற தொழில்நுட்பம் மூலமா ஈஸியா உங்களால கொண்டு வந்துட முடியும். உயிரியல் துறையில இந்த ஆண்டு என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? முக்கியமா சொல்லணும்னா மரபணு எடிட்டிங் முறை அதுதான் கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் எடிட்டிங் மற்றும் பிரைம் எடிட்டிங் ஆகியவற்றை உருவாக்கிய டேவிட் லியோவுக்கு 2025 ஆண்டின் பிரேக் த்ரூ பரிசு வழங்கப்பட்டது. ஸோ மரபணு எடிட்டிங் முறை வந்து ரொம்பவே குறிப்பிட்டு இந்த ஆண்டு நம்ம சொல்லலாம். இந்த தொழில்நுட்பம் எதுக்கு உபயோகப்படுது அப்படின்னா ஒற்றை மரபணு கோளாறுகளை மிக துல்லியமாக சரி செய்ய உதவுகின்றன. ஸோ ஜீன் தெரப்பி கண்டுபிடிச்சிட்டோம்னா ஜீன் தெரப்பி மூலமா எதை வேணாலும் மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஃபோக்கல் எபிலெப்சி எனும் மருந்துகளுக்கு கட்டுப்படாத வலிப்பு நோய்க்கு மரபணு சிகிச்சை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த முறை. அப்புறம் ஜீன் தெரப்பி மற்றும் கிறிஸ்பர் துறைகள்ல பெரிய வளர்ச்சிகளை பார்த்திருக்காங்க. புதிய நீரிழிவு மற்றும் உடல் பருமன் தொடர்பான ஆராய்ச்சிக்காக 2025 ஆண்டுக்கான மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது. முக்கியமா உயிரியல்ல இன்னொன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மறுவாழ்க்கை மருத்துவம் மற்றும் உறுப்புகள் அச்சிடல்
அதாவது இது சாதாரணமா நம்ம எப்படி நம்ம பிரிண்டிங்ல சாதாரண பிரிண்டிங் மாதிரி இது வந்துரும் போல இருக்கு இந்த தொழில்நுட்பம். அதாவது ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அண்ட் ஆர்கன் பிரிண்டிங் சிகிச்சை முறைகள் வந்து ரொம்ப அதிகமா முன்னேற்றம் அடையுது. அது வந்து உயிரியல்ல நடக்கிற பெரிய அளவிலான ஆராய்ச்சி தான் இதுக்கெல்லாம் வந்து துணை புரியுது. அது இல்லாம பாக்டீரியாவை பயன்படுத்தி மறுசுழற்சி முறைகளும் இது ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. புற்றுநோய் செல்களை திறம்பட தாக்கும் மேம்பட்ட கார்ட் செல் சிகிச்சையும் உருவாக்கப்பட்டு வருது. இதெல்லாம் உயிரியல் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள். இதே நீங்க மருத்துவத்துறையில எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே நிகழ்காலத்துக்கு, அதாவது நிகழ் நேரத்துல நடக்கிறது. இதய துடிப்பு, ஆக்சிஜன் மற்றும் குளுக்கோஸ் அளவு, இதெல்லாம் வந்து உடலோட முக்கியமான அறிகுறிகளை வந்து நீங்க ரியல் டைம்லயே நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ரியல் டைம்ல மானிட்டர் பண்ண முடியும். அதாவது நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம் அப்படின்னா நம்ம டாக்டர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம்னா ஏற்கனவே எடுத்ததை தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா இந்த முறைகள்ல என்னன்னா அந்தந்த நேரத்துல கண்டினியூஸா நீங்க ஒரு நோயாளியை வந்து உங்களால, நோயாளியில இல்ல மனிதர்களை வந்து உங்களால கண்காணிக்க முடியும். அந்த அளவுக்கு இப்போ நமக்கு தொழில்நுட்பம் உதவி செய்யுது. அதுக்கு என்னன்னா மேம்பட்ட அணியக்கூடிய, இப்போ ஒரு மனிதரே இப்போ ஒரு நோயாளின்னு எடுத்துட்டீங்க, ஒரு சர்க்கரை நோயாளின்னு எடுத்துட்டா அவர் இதெல்லாம் ஒரு கையிலே கட்டிக்கலாம். அவங்களுக்கு மேம்பட்ட அணியக்கூடிய சாதனங்கள் நிறைய. ஸோ இதுக்காக அவர் ஒரு தடவையும் டாக்டர் கிட்ட போகணும், ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியம் இல்லை. அவரை வந்து நம்ம வீட்டில் இருந்தே மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ போகிற நேரம், செலவு அதெல்லாம் குறையுது. இதுக்கெல்லாம் இந்த தொழில்நுட்பம் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல, இதெல்லாம் இன்னும் ஒரு 2-3 வருஷங்கள்லேயே இது காமன் ஆயிடும்னு நினைக்கிறேன் மருத்துவத்துறையில். அதுக்கப்புறம் வந்து இப்போ கேன்சர் வேக்சின்ஸே பெரிய விஷயம். நமக்கு புற்றுநோய் தடுப்பூசிகளே இல்லாத இருந்தது, இப்போ அதுவும் நிறைய கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அது இல்லாம பர்சனலைஸ்டு வேக்சின்ஸ் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது ஒரு தனிப்பட்ட நோயாளியோட அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலம் அது என்ன, அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து வேக்சின்ஸை கொண்டு வர. இப்போ ஒருத்தருக்கு யாருக்காவது மூளையில கட்டி இருக்கு அப்படின்னா அந்த கட்டியோட தன்மையை பார்த்து அதுக்கு கரெக்டா அதை குறி வச்சு தாக்கும் தனி பயனாக்கப்பட்ட தடுப்பூசிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ தடுப்பூசிகளும் அது மட்டும் இல்லாமல் நோய் வந்த பிறகு அதுக்கான மருந்துவங்களும் அந்த மாதிரி அந்த இடத்த கரெக்டாக அந்த இடத்த டார்கெட் பண்ணி நீங்கள் உங்களால் ட்ரக் டெலிவரி பண்ண முடியும், மருந்துகளை கொடுக்க முடியும். ஸோ இது இப்போ நடந்த இந்த மருத்துவத்துறை முன்னேற்றங்களில் முக்கியமாக ஒரு நோயாளிக்குமே தனிப்பயனாக்கப்பட்ட நோயாளி மருந்துகள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. காமனாக எல்லாருக்கும் இந்த மெடிசன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்கவுங்களோட இண்டிவிஜுவலோட நிலையை வச்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகளை கொடுக்க முடியுது. அப்புறம் மைக்ரோ ரொபாட்டிக்ஸ் அது வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது மூலமாக மருந்துகளை வந்து இப்போ நீங்கள் முன்னாடிலாம் மாத்திரை சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு அது போயிட்டு அந்த கட்டியை போய் கரைக்கிறதுக்குலாம் டைம் எடுத்துட்டு, இப்போ மைக்ரோ ரொபாட்டிக்ஸ்ன்ற துறை மூலமா நீங்கள் கரெக்டாக அந்த கட்டி இருக்கிற இடத்தையே கொண்டு போயிட்டு அந்த மருந்து நம்மளால் செலுத்த முடியும். அப்போ விரைவான சிகிச்சை முறை, விரைவான நலமும் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி அட்டோம் டெஸ்டிங், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வெறுமனே இப்போவே நம்ம ஊருங்களில் நிறைய வீட்டில் வந்து ரத்த பரிசோதனை பண்ணுற மாதிரியே பாலியல் ரீதியாக பரவும் நோய் தொற்றுகள் மற்றும் கர்ப்பகால தொடர்பான பரிசோதனை கருவிகள் இதுக்கெல்லாம் கூட இப்போ ப்ரெக்னென்ட் விமன்லாம் வெளியில் போக வேண்டாம். பிரசவம் அதாவது எல்லாத்துக்கும் போகாமல் வீட்டில் இருந்தே அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான கிட்ஸ் நிறைய வந்துடுச்சு. அதுக்கப்புறமா மருந்து புரத இணைவு கணித்தல், மூலக்கூறுகளை வடிவமைத்தல், இது எல்லாத்துக்குமே ஐஏ பயன்படுத்துகிறாங்க. டிஎன்ஏ நானோ தொழில்நுட்பம் வந்து எதிர்கால மருத்துவத்திற்கு ஒரு பெரிய மூலப்பொருளாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த மருத்துவத்துறையில் இருக்க வல்லுநர்கள் சொல்கிறாங்க. மேடம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதாவது கணினித்துறையில் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க இந்த வருஷம்? நிறைய பண்ணிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து கணினி அறிவியலுங்கிறது அந்தந்த துறை வல்லுநர்களால தான் செயல்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி இல்லை. இப்போ அப்படி இல்லை. நம்ம வீட்டில் நம்ம கையிலேயே நம்ம கணினி மாதிரியான ஒரு செல்போன் வச்சிருக்கோம், ஸ்மார்ட் போன். அதெல்லாம் வந்து கணினி அறிஞர்கள் எல்லாமே அதில் கொண்டு வராங்க. ஒரு செல்போன்லேயே எல்லா விஷயமும் இருக்கணும்னு நம்ம இப்போ எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து இது காமன் மேனுக்கானதாக ஆயிடுச்சு. இந்த தொழில்நுட்பம் வளர அது வந்து காமன் மேன் இப்போ ஈஸியாக போய் ரீச் ஆகுது. ஸோ எளிய பணிகளுக்கு மட்டுமின்றி வடிவமைப்பு, சிமுலேஷன் மற்றும் கோட்பாடு உருவாக்கத்தில் ஏஐ வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கருவியா இருக்கு. ஏஐ மற்றும் இயந்திர கற்றல் துறையில் அதிக வளர்ச்சி இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மொழி மாதிரிகள், கம்ப்யூட்டர் துறையில சொல்லணும் பெரிய மொழி மாதிரிகள் அதிக சூழல் உணர்வுடன் சிக்கலான காரணங்களை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டதாக மாறும். குவாண்டம் கணினிகள் வந்து பாரம்பரிய கணினிகளால தீர்க்க முடியாத சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுகிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கியூபிட்ஸோட எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலமாகவும் பிழை விகிதங்களை குறைப்பதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும்னா நம்ம வந்து குவாண்டம் கணினியை வந்து ஈஸியா உபயோகத்துக்கு வரப்போகுது அப்படின்றது இதனோட ரிசல்ட்டா இருக்கும். அப்புறம் எட்ஜ் கம்ப்யூட்டிங், ஐஓடி சாதனங்கள், வீடியோ பகுப்பாய்வு, இதெல்லாம் வந்து ரியல் டைம், அதாவது நிகழ்நேர பயன்பாடுகளுக்கு அந்தந்த டைம்ல எப்படி இதெல்லாம் மாத்தலாம், கண்டினியூஸா மாத்திட்டே போகலாம். ரியல் டைம்ல எந்த டைம்ல வேணாலும் நீங்க இதை பண்ணலாங்கிற. இதுக்கு முன்னாடி எல்லாம் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி தான் ரிசல்ட் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. இது வந்து ரியல் டைம் டேட்டாவே இந்த மாதிரியான துறைகள்ல வளர்ச்சி அடைஞ்சு.
ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த துறையில இந்த வருஷம் என்ன நடந்துச்சு? இந்த துறையில பெரிய முன்னேற்றம். அதாவது ஏஐலே நிறைய ஏஐனா என்னன்னு தெரியாத ஒரு காலகட்டம் போயிட்டு அதுல வந்து நிறைய வகைகள் வந்துடுச்சு. இப்போ அது இந்த இந்த இதுக்கு இது பயன்படுத்தணும்ன்ற மாதிரி அதுலயே என்னென்ன நிறைய முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னா, ரீசனிங் கேபபிள் ஏஐ, ஏஜென்டிக் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ, இந்த மாதிரி ஏஐல நிறைய வகைகள் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசனிங் கேபபிள் ஏஐனா அது வந்து பேங்கிங், இன்சூரன்ஸ், அந்த அந்த மாதிரியான செக்டர்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஏஜென்ட் ஏஐ வந்து முக்கிய ட்ரெண்டாக மாறி இருக்கு. இது வந்து என்னென்னா அதாவது நம்ம போயிட்டு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸோட ஒரு வேலையை செய்யணும்னு இல்லை, அதுவே தானாகவே அதனோட இலக்கை அடைகிற மாதிரியான திட்டமிடலும் நிறைவேற்றுற அமைப்புகளும் உருவாக்கப்பட்டிருக்கு. ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து முக்கியமாக மருந்து கண்டுபிடிப்பு, புதிய புதிய மெட்டீரியல் டிசைன் அதிலெல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. இதனால வந்து மெட்டீரியல் சயின்ஸ் துறை அதிகமான வளர்ச்சி அடையும். மெட்டீரியல் சயின்ஸ்னால் இப்போ கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், அந்த மாதிரி சயின்டிபிக் டிஸ்கவரிஸ்ல, ரிசர்ச்ல வந்து இது ஒரு பெரிய ரொம்ப காலத்தை வந்து ரொம்ப குறைச்சிக்கிட்டே போகுது. ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரிய அளவில் இது உபயோகமாக இருக்கும். இது இல்லாம XAI, டீப் மைண்ட், ஆல்பா ஃபோல்டு 3 போன்ற தளங்கள் மருந்தியல் மற்றும் R&D ஆகிய ஆய்விற்கு பெரிய அளவில் உபயோகப்படுத்துது. இதனால இந்த ஆராய்ச்சிகள் வந்து பெரிய பெரிய காலத்தை வந்து வருடங்களிலிருந்து மாதங்கள் அளவுக்கு குறைச்சிருக்கு. நீங்க ஏதோ இந்த துறைகளில் ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் அப்படின்னா முன்ன காலகட்டத்தெல்லாம் 10 வருஷம் அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க இது மூலமா நீங்க பண்ணும்போது ஒரு 2-3 மாசத்துலயே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். விவசாயத்துறையில இந்த வருஷம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? இப்போ தொழில்நுட்பங்கள் நம்ம எதுக்காக அதுக்கு வந்து நம்மளோட அரசாங்கங்கள் இவ்வளவு செலவு பண்ணுது? பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ அரசாங்கம்லாம் இல்லாம இப்போ எலன் மஸ்கெல்லாம் ஆராய்ச்சிக்கெல்லாம் நிறைய செலவு பண்றாங்க. அது யாரை போய் சேரணும்? ஒரு சாதாரண மனிதனை போய் சேரணும். சாதாரண மனிதன் போய் சேரணும், நம்ம எல்லாருக்குமே அடிப்படை வந்து நமக்கு வேளாண்மை. ஸோ வேளாண்மை துறையில இந்த தொழில்நுட்பம் இப்போ அதிக அளவில் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. தன்னாட்சி டிராக்டர்கள் மற்றும் ரோபோக்கள், அதாவது இதனோட பயன் என்னன்னா, மனித தலையீடே இல்லாமல் உழவு, விதைப்பு, அறுவடை மற்றும் களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை செய்யும் திறன் கொண்டவையாக இவை இருக்கும். இதனால நீங்க அதிக அளவில் ஆட்கள் இல்லாமையே விவசாய பணிகளை உங்களால செய்ய முடியும். அப்போ பெரிய பரப்பளவுலையும் உங்களால விவசாய பணிகளை செய்ய முடியும். செலவு குறைவு, வெளியீடு அதிகமா இருக்கும். இதுக்கு ஏஐயால் இயங்கும் துல்லியமான நடவு இயந்திரங்கள், விதைகளை மிக துல்லியமான இடைவெளி, இப்ப எப்படி மனிதர்கள் முன்ன செஞ்ச மாதிரி துல்லியமான இடைவெளியில நடவு செய்யணும். இவை அதுவும் இல்லாம மண்ணின் தன்மைகளுக்கு ஏற்ப விதைப்பு விகிதங்களை சரி செய்யவும் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுது. அது எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, சென்சார்களை வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி. அப்புறம் ட்ரோன்கள், இப்போ ட்ரோன்கள் வந்து சாதாரணமா இப்போ எல்லா இடத்துலையுமே உபயோகப்படுத்துறோம். அதுல முக்கியமா இந்த வேளாண்மை துறையில வந்து பயிரோட ஆரோக்கியம், மண் ஈரப்பதம், பூச்சி தாக்குதல்களை கண்காணிக்கிறதுக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் அல்லது உரங்களை மிக துல்லியமாக தெளிக்க ட்ரோன்கள் இப்ப பரவலா எல்லாராலையுமே பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு IoT சென்சார்கள் மற்றும் ஸ்மார்ட் நீர்ப்பாசன அமைப்புகள் கொண்டு வந்து மண்ணின் ஈரப்பதம், pH அளவு, வெப்பநிலை மற்றும் ஊட்டச்சத்து உள்ளடக்கத்தை நிகழ்நேரத்தில், நான் நிறைய தடவை இந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கேன், நிகழ்நேரத்துல கண்காணிக்கிறாங்க. நீங்க அப்பப்பே பார்த்துட்டு அதை நம்ம சரி பண்ணிடலாம். இது சரியா நடக்குதா? விவசாய பணியை கூட நம்ம எப்படி ஒரு லேப்ல பார்த்துட்டே கண்காணிச்சுட்டே இருக்குமோ அந்த மாதிரி விவசாய பணி கூட ஏதோ ஒன்று மாறுச்சுன்னா அவங்க அதை உடனே அதை சரி செஞ்சுக்கிற மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. இப்போ இந்த தரவுகள்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸ்மார்ட் நீர்ப்பாசன அமைப்புகள், நீரை வந்து அதிகமாக செலவு பண்ணாம குறைந்த செலவிலே நம்ம நீர்ப்பாசனத்தை செய்ய முடியும். இதனால தண்ணீரையும் நம்மளால சேமிக்க முடியுது, செலவுகளும் குறையுது, காலமும் குறையுது, விரயங்கள் இல்லாமல் நம்மளால தடுக்க முடியும். அப்புறம் ரோபோட்டிக் ஹார்வெஸ்டர்ஸ் வந்துருச்சு. ஏஏ பவர்டு கிராப் மானிட்டரிங்னு ஒரு டூல்ஸ் வந்துருச்சு. இதெல்லாம் வந்து பயிர் நோய்களை வந்து பயிருக்கு வந்து வர நோய்களை உடனே நம்மளால பார்த்துட முடியும். அதை எப்படி சரி பண்றதுன்னு செஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து பயிர் வெளியீடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்மளோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நடவு முறைகளை நீங்க திட்டமிட்டு அதுக்கேற்ற மாதிரி மகசூலையும் நம்ம வந்து முன்கூட்டியே நம்மளால கணிக்க முடியும். மேடம், விண்வெளி துறையில இந்த ஆண்டு என்ன நடந்துச்சு? பிரெக்ஸ்ங்கிற நாசா விண்வெளி தொலைநோக்கி பிப்ரவரி 25 ஏவப்பட்டது. அகச்சிவப்பு நிறமாலையில் முழு வானத்தையும் 102 வண்ணங்களில் படம் எடுத்து அண்டத்தின் தோற்றம் மற்றும் விண்மீன் அமைப்புகளில் உள்ள பனிக்கட்டிகள் மற்றும் கரிம மூலக்கூறுகளை பற்றி ஆய்வு செய்யும். இதோட சேர்ந்து பஞ்ச், அதாவது பொலாரிமீட்டர் டு யூனிஃபை த கொரோனா அண்ட் ஹெலியோஸ்பியர் திட்டம் வந்து ஏவப்பட்டது. இது என்ன பண்ணும்னா, சூரியனின் வெளிப்புற வளிமண்டலமான கொரோனாவை ஆய்வு செய்வதற்கான 4 சிறிய செயற்கைக்கோள்களின் தொகுப்பாகும். நிசார்ங்கிறது என்னன்னா, நாசா இஸ்ரோ சிந்தட்டிக்
மேக்னெட்டிக் அப்பச்சர் ரேடார். இதனோட உபயோகம் என்னன்னா பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இது ஜூலை 30, 2025 வெற்றிகரமா ஏவப்பட்டிருக்கு. இது இல்லாம ஸ்பெடாக்ஸ்ங்கிறது 2 செயற்கைக்கோள்கள், அதாவது STX-01 STX-02 ரெண்டுத்தையும் இணைக்கிறது. எப்படி 2 ட்ரெயின்ல 2 பெட்டியை இணைக்கிற மாதிரி 2 செயற்கைக்கோள்களை இணைச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய அளவுல முன்னேற்றமா 2025 பார்க்கப்படுகிறது. இதனோட பெயர் வந்து டாக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. இது இஸ்ரோ வந்து ஜனவரி 16, 2025 ஒரு முக்கியமான தொழில்நுட்ப மைல்கல்லா பார்க்கப்படுது. இஸ்ரோவால செயல்படுத்தப்பட்டது. இது ஒரு முக்கியமான தொழில்நுட்ப மைல்கல். இது எதிர்கால விண்வெளி நிலையங்களுக்கு தேவையான முக்கிய திறன்களை நிரூபித்துள்ளது. இது இல்லாம நாசாவின் லூசி ஆய்வு பணி, இந்த விண்கலம் வந்து வியாழனின் ட்ரோஜன் சிறுகோள்களை நோக்கி செல்லும் வழியில் 31 அட்லஸ் என்ற வால்மீனை நெருக்கமாக சென்று படம் பிடித்தது. இந்திய வானியல் நிறுவனம் அஸ்ட்ரோசாட் செயற்கைக்கோளில் உள்ள புறஊதா இமேஜிங் தொலைநோக்கி 10 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்படுத்தது. அதை வந்து டிசம்பர் 2025 கொண்டாடி இருக்காங்க. இவையெல்லாம் தான் விண்வெளி துறையில் ஏற்பட்ட முக்கியமான முன்னேற்றங்கள். இந்த வருஷம் இஸ்ரோ என்னென்ன மிஷன்ஸ்லாம் லான்ச் பண்ணாங்க? இது வந்து ஸ்பெடாக்ஸ் சிஎம் விண்வெளி கப்பல் துறை பரிசோதனை திட்டம். அது ஜனவரி 16, 2025 பண்ணியிருக்காங்க. அப்புறம் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் CMS-03 நவம்பர் 2, 2025 அன்று இந்தியாவின் மிகச்சிறிய தகவல் தொடர்பு செயற்கைக்கோள்களான CMS-03 LBM-3M5 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக புவி ஒத்திசைவு பரிமாற்ற சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இந்திய விமானப்படை குழு தலைவர் சுபான்ஷு சுக்லா ஆக்சிம் 4 திட்டத்தின் ஒரு பகுதி சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தனது பணியை நிறைவு செய்து ஆகஸ்ட் 17, 2025 அன்று திரும்பினார். இது இல்லாம ககன்யான் திட்டம் தொடர்பான சோதனைகள், க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் சோதனைகள், LBM-3 ராக்கெட் பாகங்களின் சோதனைகள் இவையெல்லாம் வெற்றிகரமாக இஸ்ரோவால் செயல்படுத்தப்பட்டது. மேடம், ரெனியூவபிள் எனர்ஜி துறையில இந்த வருஷம் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? மொத்த மின்சார நிறுவுத்திறன்ல வந்து 50% வந்து புதைப்படிவமற்ற எரிசக்தி ஆதாரங்கள்ல இருந்து தான் பெறுவது அப்படின்றத ஒரு இலக்காவே வச்சிருந்தாங்க இந்தியால. அது அந்த இலக்கை வந்து 2025 அடைந்திருக்காங்க. அதான் நீங்க கேட்கிற அந்த புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள்ல இருந்து தான் 50% நம்ம வந்து ஆற்றலை எடுத்திருக்கிறோம். அப்போ வந்து நீங்க அந்த புதைப்படிவமாற்றம் துறைகள்ல தான் நம்ம இதை சாதிச்சிருக்கோம். அப்போ வந்து இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸோட யூசேஜை நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இது வந்து பெரிய அளவிலான ஒரு முன்னேற்றமா பார்க்கப்படுகிறது. இது இல்லாம சூரிய மின்சக்தி திறன் வந்து இந்தியாவோட ஒட்டுமொத்த சூரிய மின்சக்தி திறன் 129 கிகாவாட்டை தாண்டி இருக்கு. இதுக்கு என்ன ரொம்பவே எந்த திட்டம் உபயோகமா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி சூரிய கர் யோஜனா அப்படிங்கிற திட்டம். டிசம்பர் 2025 நிலவரப்படி இந்த திட்டத்தின் மூலமா சுமார் 24 லட்சம் வீடுகள்ல கூரை மேல் சூரிய மின்தகடுகள் பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2025 வந்து ரசாயன ஆய்வுகள் மூலம் உருவான MOFs, இது MOFs நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கெமிஸ்ட்ரியில, மற்றும் புதிய பொருட்கள் ஆற்றல் சேமிப்பு மற்றும் செயல்திறன் மேம்பாட்டில் சாத்தியத்தை காட்டுகின்றன. ஸோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் வந்து ரொம்ப பெரிய லெவல்ல நம்ம ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம் தான் அப்படின்னு சொல்ல முடியும். மேடம், சுற்றுச்சூழல் துறையில இந்த வருஷம் என்னெல்லாம் செஞ்சாங்க? ஐநா பெருங்கடல் மாநாடு ஜூன் 9 முதல் 13 வரை பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெற்றது. 3வது ஐநா பெருங்கடல் மாநாடு நிலையான வளர்ச்சி இலக்கு 14 மையமாக கொண்டு நடைபெற்றது. இதனோட முக்கியமான சாராம்சம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் மாசுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலகின் முதல் சட்டப்பூர்வமான ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் 2025 ஆண்டில் தொடங்கியது. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஏவப்பட்டது. அதாவது ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி வந்து இந்த முதல் செயற்கைக்கோள் கண்காணிக்கும் முதல் செயற்கைக்கோளான CO2MA அதை வந்து 2025 விண்ணில் செலுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலமா சுற்றுப்புறத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு வந்து நம்ம தடுக்கிறதுக்கு கண்காணிப்பு அதுக்கு ஒரு செயற்கைக்கோளே கொடுத்திருக்காங்க. அது வந்து பெரிய லெவல்ல நம்ம எடுத்துக்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆராய்ச்சியாளர்கள் வந்து கடற்பாசியை பயன்படுத்தி குறைந்த கார்பன் சிமெண்டை உருவாக்கியிருக்காங்க. பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் வந்து தானிய பயிர்களின் வேளாண் கழிவுகளிலிருந்து மக்கும் தன்மையுள்ள நெகிழ்வான பிளாஸ்டிக் ஒன்றை உருவாக்கியுள்ளனர். ஏன்னா இப்ப நமக்கு வந்து பிளாஸ்டிக் இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறோம், அது பிளாஸ்டிக் பயன்பாடு நமக்குள்ள கலந்து போயிடுச்சு. அதை வந்து எந்த அளவுக்கு இன்னும் குறைக்க முடியுங்கிற போது இந்த மாதிரி மக்கும் தன்மையுள்ள பொருட்கள் வந்து அதே மாதிரியான ஒரு நெகிழி பொருளை உருவாக்கியுள்ளன. இதுவரை 2025 ஆண்டின் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் குறித்து இயற்பியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் சரோஜினி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.